இவ்வளவு நேரமும் நாங்க பாடலை பார்த்தோம், டான்ஸை பார்த்தோம்னு நீங்க நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களே. அதனாலதான் நான் கொஞ்ச நேரம் நிப்பாட்டின்டான் நீங்க சொல்லுவீங்கன்றதுக்காக. நாங்க முக்கியமா இன்றைக்கு 1000 நிலவு உன்னிடம் கண்டோம் திரைப்படத்தினுடைய முதலாவது திரைக்காட்சியை காண்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த திரைப்படத்துல யாரு நடிச்சிருக்கிறாங்க, யாரு ஹீரோன்னு தெரியுமா? இஞ்சால பக்கத்துல இருந்தா அந்த சவுண்ட் வருது. இவர்தான் எங்கட ஹீரோ. நீ வருவேன்னு நான் தான் நிறைய மேல கூப்பிட்டு சொன்னா ஒரு பாட்டு போட சொல்லி மயக்க வேலை சில இருந்தா. ஹலோ ஹலோ ஓகே சுனிதா வந்து உன்னிட்ட கணக்கு என்ன கேட்கணும்னு பார்த்துட்டு இருக்குது. என்ன கேட்க போற? நீ ஹீரோ முன்னாடி உன்னிட்ட ஸ்பெஷல் கொஸ்டின் தாங்கப்பா. நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டாங்க. நீங்க பயப்படாதீங்க, பாவம் அங்க அவட்ட முகத்துல இப்பவே டென்ஷன் வந்து அப்படியே உச்சகட்டத்துல இருக்கு. நான் ஒண்ணுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன், வளமையா கேட்கறது தான். நீங்க வந்து முதல் தடவை நடிச்சிருக்கிறீங்க திரைப்படத்துல, நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை வந்து உங்களுக்கு JR மீடியா ஒர்க்ஸ் அனுக்ஷனால கிடைச்சிருக்கு. பயப்படாதீங்க, கேள்வி முடியுது, கேள்வி முடியுது. அவரு அப்படியே நிக்கிறாரு, அடுத்ததா என்ன கேட்பாங்க, கேள்வி முடியுது. சொல்லுங்க, இப்ப முதல் தடவை நடிப்புக்குள்ள வந்திருக்கிறீங்க, ஒரு நடிப்பு துறைக்குள்ள. எப்படி உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு? தொடக்கத்தில் வந்து எனக்கு பெருசாக அனுபவம் இல்லை, அதனால எல்லாம் கொஞ்சம் எனக்கு புதுசாக இருந்தது நடிக்கிறதெல்லாம். இப்போ அனுக்ஷன் சொல்லி சொல்லி தந்தியா நான் இப்போ நடித்தேன். இப்போ நீ ஹீரோ ஆயிட்ட, அவ்வளோதான். இல்ல ஹீரோ ஆயிட்டன்றதை பெருமையா சொன்னா அவங்க கை தட்டி சமாளிச்சுட்டாங்க. வேற என்ன சொல்ல விரும்புறியா இந்த உலகத்துக்கு? ஒன்றுமில்லை. ஓகே, அடுத்த ஆக்கள் சுனிதா. இப்போ இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் இங்க வந்திருக்கிறாரு. கதாநாயகன்ட்ட நாங்க வழக்கமா கேட்கிற கேள்வியை கேட்டுட்டோம், நீங்க ஒண்ணுமே கேட்க போறது இல்லையா? எனக்கு தான் முதல் நேற்று எல்லாம் சொல்லிட்டான். இல்ல, இப்ப வந்து ஒரு திரைப்படம் எடுத்துக்கொண்டா எல்லாருமே உடனே கேட்கறது கதை என்ன, கதை என்ன, கதை என்ன, இந்த படத்துல கதை என்ன, இல்லையா? அது உண்மைதான். ஆனா பிரச்சனை என்னடா, அனுக்ஷன் எல்லாருக்கும் சொல்லி அனுபவம் படக்கதை வெளியில போக்குறான்னு அப்படியா? விரட்டி வச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்குமே இந்த படத்துல கதை தெரியாதா? ஒருத்தருக்கு சொல்லல, கொஞ்சம் பேர் உள்ள இருந்தாங்க தெரியும்னு சொல்றாங்க. அப்படிதான் சும்மா பாடி சொல்லுவாங்க. தெரியுமா தெரியாதா? எங்கட நோக்கத்தை திசை திருப்ப பாக்குறாங்களா, அதான் அப்படி சொல்றாங்க. இந்த படத்தோட கருப்பொருள் வந்து ஒரு லவ் ஸ்டோரின்னு நினைக்கிறேன், இல்லையா? யா, அது சொல்லலாமா? மற்றது இது கணக்கு பேருக்கு தெரியும். ஏற்கனவே அனுக்ஷன் தீபன் டிவில சொன்னாங்க. நீங்க தெரியாது தெரியாது நீங்க அத சொல்லல, வேற ஒன்று. இப்போ எனக்கும் தெரியும்ன்ற காட்றோக்கான்னு சொல்றேன். அந்த அனுக்ஷன்ற பேர்ல ANUK வருதல்ல, அந்த 1000 நிலவன முதல் எழுத்தும் அனுக் தான். அது உங்களுக்கு தெரியுமா? இப்பதான் சொல்லிட்டீங்களே. ஓ தெரியும். கலாச்சிட்டாமா என்ன இல்லையா? பின்ன உங்களை எல்லாம் கலாய்க்க முடியுமா? இப்போ வந்து நாங்கள் படத்துல ஹீரோவை இப்படியே வச்சுக்கொண்டு நாங்கள் 2 பேரும் கழிச்சிட்டு இருக்கிறது சரியா இருக்காது. லவ் ஸ்டோரி என்று சொல்லியிருந்தாங்க. சொல்லுங்க உங்களோட லவ் லைஃப்பை பற்றி, ஐ மீன் உங்களோட படத்துல உங்களோட லவ் லைஃப்பை பற்றி. என்ன இப்போ கதையை பற்றி சொல்கிறோம்? கதையை பற்றி இல்லை, சொல்லுங்க. நீங்கள் முதல் தடவையாக ஒரு லவ் ஸ்டோரியில் கதாநாயகனாக நடிச்சிருக்கிறீங்க. சொல்லுங்க, உங்களோட எப்படி அது ஒரு கதாபாத்திரமா நீங்களே மாறி இருந்தீங்க அந்த படத்துல நடிக்கைக்குள்ள, உங்களோட நடிப்பு திறமை எப்படி வெளிப்படுத்திருந்தீங்க? தெரியுமா? அவருக்கு தமிழ் நல்லா தெரியும். அது வந்து நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கஷ்டமா இருந்ததா? எப்படி புழுகுறாம தெரிஞ்ச மேட்டர் நடிக்க சொன்னா கஷ்டம்ன்றாங்க, கஷ்டம்ன்றாங்க. சொல்லுங்க என்ன சொல்ற? அதான் இப்ப சொன்னீங்க கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னீங்க. அடுத்ததா எப்படி அப்ப உங்களையே நீங்க ஒரு கதாபாத்திரமா மாத்திக்கொண்டீங்க? எப்படி இப்போ அனுக்ஷன் வந்து சொன்னவர் என்னெல்லாம் செய்யணும், இப்போ இது வந்து இப்படி செய்யணும், இப்போ நீ அதை நடிக்க வந்து நீ அந்த பாத்திரத்துக்குள்ளுக்க நீயாவே அது உண்ட, அதான் அதாவது அந்த பாத்திரமாவே நீங்க மாறிடணும், அப்படியா? சரி, இப்ப ஒரு படத்தை எடுத்துக்கொண்டா எந்த ஒரு காட்சியையும், இப்ப சில காட்சிகளை வந்து இயல்பா நடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில காட்சிகள் நீங்க எவ்வளவு தரம் தான் நடிக்க முயற்சித்தாலும் அது இயல்பா வராத ஒரு நிலைமை இருக்கும். நீங்க கஷ்டப்பட்டு நடிச்ச காட்சி, நீங்க முதலே சொல்லியிருந்தீங்க நடிப்புன்றது எனக்கு முதல்ல எனக்கு தெரிய வரையில அனுக்ஷன் தான் உங்களுக்கு வந்து அதை பழக்கி இருந்தாரு நீங்க சொன்னீங்க.
நீங்க இந்த திரைப்படத்துல கஷ்டப்பட்டு இதை நீங்க உணர்ந்து கஷ்டப்பட்டு நடிச்ச காட்சின்னு நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கிற காட்சி கஷ்டப்பட்டு நடித்த காட்சியாண்டா பர்த்டே பார்ட்டி அந்த சீன் ஏனெண்டா அது நடிக்க என்ன சுற்றி கணக்காகலுண்டு என்ன அப்படி அந்த காட்சியில என்ன நடந்தது? நாங்க ஒருத்தர் திரைப்படத்தை Birthday நடந்தா பார்க்காததால சுனிதா கொஞ்சம் இருங்க. பர்த்டேல ஏதோ ஒரு திருப்பு முன்னே நடந்திருக்குது, எங்கேயோ என்னமோ நடந்திருக்குது பர்த்டேல. கதையை நீங்க சொல்ல தேவையில்லை, ஆனா அந்த காட்சி என்ன மாதிரி, நீங்க அந்த காட்சியில உங்களோட நடிப்பு எப்படி இருந்தது, அந்த காட்சியை பற்றி நீங்க சொல்லலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு கீழே குனிறு, அப்புறம் 1 நிமிஷம் பிறகு மேலே குனிறு. அவ்வளவுதானா? அதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தீங்க? ஓ பிரச்சனை என்னன்னா ஆம்பளை சிங்கமாம் தலை குனிய மாட்டானா. சரி, இப்போ உங்களோட ஏனைய நடிகர் நடிகர்கள் கூடுதலாக அவங்களுக்கும் இது முதல் திரைப்படமாக இருந்திருக்கு. எல்லாருக்குமே முதல் தடவை இந்த படத்தை நடிக்கலாம், அவங்களுக்கும் நடிக்கிற விஷயத்தில் வந்து கொஞ்சம் அவங்களும் சவால்களை வந்து எதிர்நோக்கி இருக்கலாம். என்ன மாதிரி இப்போ உங்களோட ஹீரோயினியை பற்றி சொல்லலாம். எப்படி நீங்கள் வந்து இப்போ யங் பிள்ளைகள் இளம் ஆக்கள் நடிக்கிற வேண்டியக்குள்ளே வந்து இப்போ உங்களுக்குள்ளேயும் சில கேள்விகள் இருக்கலாம், எப்படி நாங்கள் நடிக்க போகிறோமோ தெரியல அப்படின்னு சொல்லுங்களேன். அப்போ என்ன மாதிரி உங்களோட நடித்த மற்ற ஆர்டிஸ்ட் எப்படி உங்களுக்கு உங்களுக்கு உதவியாக இருந்தாங்க, துணையாக இருந்தாங்க, எப்படி உங்களோட நடிப்பை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணினாங்க? அது எப்படின்னா எனக்கு இந்த படம் நடிக்கிறதுக்கு முதலே எல்லாரையும் தெரியும். அது படம் நடிக்க இன்னும் கூடுதலான பழக்கம் எல்லாம் வந்து முதல் வந்து பெருசாக பழக்கம் இல்லை, நான் படம் நடித்த பிறகு கொஞ்சம் கூடிட்டு. இப்போ இந்த படம் நடித்த பிறகு நீங்கள் தொடர்ந்தும் படத்தில் நடிக்கணுமென்ற ஆர்வம் உங்களுக்கு கூடி இருக்குதா? அதை பற்றி சொல்லுங்கள். என்ன மாதிரி தொடர்ச்சியாக நீங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு விரும்புகிறீங்களா? பாப்போம். வாய்ப்புகள் வந்தால் கட்டாயம் நடிப்பீங்கன்றீங்க. சில நேரம் அப்படி கௌதம் மேனன் கேட்டா ஓகே பண்ணுவியா நீ? யார் கேட்டா? கௌதம் மேனன். உனக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு. அடுத்ததா நாங்க எங்களோட ஹீரோவையே அவங்களே கேட்டுக்கொண்டிருக்காம நாங்க அடுத்ததா 1000 நிலவு உன்னிடம் கண்டேன் படத்துல ஹீரோட ஃப்ரெண்ட்ஸா கொஞ்சம் பேர் நடிச்சிருந்தாங்க. யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது TUK டான்சர்ஸ் வித்து இந்து ஃப்ரெண்ட் கௌதி நியூ எலிமெண்ட்ஸ் கௌதி. அவங்க எல்லாரையும் மேடை கலைப்போமா? ஆம். இது விந்து நீங்க அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட்ஸா நடிச்சிருந்தீங்க. யா. அவ்வளவுதான் ஆன்சர் பண்ணுவீங்களா? சொல்லுங்க உங்களை பற்றி. എൻ്റെ പേര് വിദുഷൻ, TUK ബോയ്സ്. പേര് யா வேற என்ன இருக்கு? யா, എൻ്റെ പേര് ഇന്ദുഷൻ, நானும் TUK பாய். ஓ நீங்க TUK பாய்ஸா? சுனிதா நீங்க அவில்கிட்ட கேட்டாச்சு, கௌதிட்ட கேளுங்க. கௌதி நல்லா கதைப்பாரு, எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லுவார். நீங்க கௌதி விசாரிங்க. சொல்லுங்க கௌதி. பேரை சொல்லிட்டாரு கௌதி. நான் ஆறது நியூ எலிமெண்ட்ஸ் குரூப் வச்சுக்கிறேன். பயமா இருக்கு. சொல்லுங்க இந்த படத்துல நடிச்சதை பற்றி சொல்லுங்க உங்களோட அனுபவம். நீங்க கேட்குற சரி இப்போ நீங்க குறுக்குறா நாங்க வேணும்னா கொஞ்ச நேரத்துக்கு கதைக்காம செய்வோமா? கொஞ்ச நேரம் கதைக்காம வைப்போமா? என்ன சொல்றீங்க? சரி. முடியாது. என்ன முடியாது? என்னத்துக்கு முடியாதது ஒன்று என்னத்துக்கு ட்ரை பண்ண? என்ன சொல்லுங்க, நீங்க உங்களோட படத்துல நடிச்ச அனுபவத்தை பற்றி சொல்லுங்க. படத்தில் நடித்தது நடிப்போக்கான அந்த தமிழ் காய்க்கிறது அந்த வித்தியாசம். அது அனுக்ஷண்ட கதையே கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது எனக்கும் அது நாக்கிலே நுழையாது. அது வேற படத்தை பற்றி சொல்கிறேன்டா அனுக்ஷன் சொன்னால் வர சிறப்பு அடிப்பான் வேணாம். வேற என்ன சொல்கிறது? இந்த 2 அறிவிக்கை சொல்லுங்க. இப்போ நடிப்பு அண்டு வரைகளை வந்து ஹீரோ சொல்லியிருந்தாரு, நடிப்பு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுது, இந்த படம் மூலமாகத்தான் நான் கொஞ்சம் பழகினேன் நடிக்கிறதுக்கு அண்டு. இப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி நடிப்பு அண்டு வரைகளை வந்து உங்களுக்கு அதில் சிரமம் இருந்ததா? அதை பற்றி சொல்லலாமே. யா, கஷ்டமாக தான் இருந்தது தொடக்கத்தில். பேருந்து பழையிட்டு நடிப்புண்டா சின்ன மேட்டர் எங்களுக்கு. எங்களோட அம்மா கேட்டா அவருக்கு தெரியும். அவங்க எத்தனை மேடையில் ஆடி முதலாவதா வந்தவங்க எப்படியெல்லாம் நடிச்சிருப்பாங்க வீட்டை. அவரே சொல்லிட்டார். அவருக்கு தெரியும்ன்றதால சொல்லியிருக்கேன். யா, எங்கட அண்ணா தான். நான் தான் எவனோ ஒருத்தன் என் பேரையே கூப்பிட்டு வந்துருக்கேன்.
சரி, இப்ப இந்த படத்தினுடைய கதாநாயகன் அவர்களோட சேர்ந்து நண்பர்கள். இப்ப எந்த ஒரு படத்தை எடுத்துக்கொண்டாலும் கதாநாயகனுக்கு நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நண்பர்களால தான் அந்த கதையே மாறுற ஒரு நிலைமை இருக்கும் இல்லையா? இல்லையா? இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில கதாநாயகனுக்கு நண்பர்கள் எந்த வகையில் ஒரு உதவியாக இருந்திருக்கிறாங்க, இல்லாட்டி இந்த படத்தினுடைய முக்கியமான கதாபாத்திரங்களாக இருந்திருக்காங்கன்னு சொல்லலாம்? கதாநாயகியின் ஃப்ரெண்டா ஒரே ஒரு பட்டை தான். அவள் பேர் ரிசிகா. அவாவும் இதுக்குள்ள எங்கேயோ தான் இருக்கணும். அவாவையும் மேடைக்கு அழைக்கலாம். ஓ, நிச்சயமா. ரிஷிகா மேடைக்கு வாங்கோ. சொல்லுங்க, அப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் உங்களுக்கு உதவியா இருந்தாங்க உங்களோட திரைப்படத்துல? கனதூரத்துக்கு. கனதூரத்துக்கு. ரித்திகா சொல்லுங்க. ரித்திகா, உங்களை பற்றி. என் பேர் ரிசிகா. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க சினிமால நடிக்கிறத விட ப்ரூஃப்லாக என்ன செய்றீங்கன்னு கேக்குறீங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஓகே, நீங்க எத்தனை வருஷமா சினிமால நடிச்சோண்டு வரீங்க? நடிச்சதே இல்ல. இப்பதான் நடிச்சேன்னு சொன்னா? இந்த படம் தான் நடிச்சிருக்கேன். இந்த படத்துல நடிச்சதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு தூரத்துக்கு இப்போ ஒரு பிரமாண்டமா ஒரு இந்த ப்ரீமியர் ஷோவை வந்து நடத்துறாங்க. இப்படி எல்லாம் நடக்கும்படி நீங்க நடிக்கல உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்ததா? தெரியல. ஆனா என்ன இப்போ உங்களோட உணர்வு எப்படி இருக்கு? இப்படி ஒரு பிரமாண்டமா ஒரு ப்ரீமியர் ஷோ வந்து இவ்வளவு தூரம் செய்யல, நானும் இந்த படத்துல நடிச்சிருக்கிறேனேன்னு யோசிக்கல, எப்படி இருக்கு உங்களோட உணர்வு? எல்லாத்தையும் தான் கேட்குறேன். ஈஸியாக இல்லை. எனக்கு இது முதல் தடவை தான் இப்படி ஃபில்ம் அப்படிதான். அனுக்ஷனுக்கு ரெஸ்பெக்ட். என்றால் தனியால் இருந்து செய்கிறது வந்து ஈஸி இல்லை. அதான் அவருக்கு என்ன ரெஸ்பெக்ட். அனுக்ஷன் தனியாளா இருந்து இந்த படத்தை தயாரித்து இயக்கி இன்றைக்கு வெளியிட போகிறார்ன்னு நீங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. அனுஷ்கண்டே நாங்கள் கதைக்கத்தான் போகிறோம். யார் யார் அவருக்கு ஆதரவாக இருந்தாண்டு. நிச்சயமாக அவர் தண்ட நண்பர்கள் என்று சொல்ல தவற மாட்டார் என்றதை நாங்கள் நிச்சயமாக சொல்லலாம். இல்லையா? இல்லையா? இன்னும் கொஞ்சம் சத்தம் எல்லாம் குறைஞ்சிட்டது. எல்லாரும் சத்தத்தை குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது இங்க கொத்தரொட்டி ரோல்ஸ் ஒன்று விற்கிறேல தானே, அதான். சரி, இதே ஒரு ப்ரோக்ராமா இருந்த கொத்தரொட்டி ரோல்ஸ் விற்கிறேன்னா அந்த மூலையில ஒரு குரூப் நிற்கும், இந்த மூலையில ஒரு குரூப் நிற்கும், எல்லாம் ஸ்டடி அனுப்பாங்க. இப்போ ஒரே இடத்துல இருக்குன்னாடி கொஞ்சம். இப்போ இந்த திரைப்படத்துல வந்து நாங்க நடிச்ச ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஹீரோயினோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டோம். இந்த திரைப்படத்துல இன்னும் 2 முக்கிய கதாபாத்திரங்கள் இருக்கிறாங்க. அதான் ஹீரோட அம்மாவும் அப்பாவும். அவட நம்பரையாவது வாங்கினியா? எனக்கு அந்த சீனை மறக்கல. அவ சூப்பரா செய்திருக்கா. அதுக்கு வேற மணியா? சரி சரி, நீங்க சொல்றதை விட நாங்க அவங்களையே மேடைக்கு அழைச்சிருவோமே. எனக்கு வேண்டி இருக்கு, அதை சொல்லி காட்ட சொல்லுவோம். திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் மற்றும் ரோய் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஹீரோட அம்மா அப்பாவா கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருந்தாங்க. திருமதி ராஜேஸ்வரி அவர்கள் மற்றும் ரோய் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இப்ப திரைப்படத்துல கதையை நாங்க சொல்ல இயலாது என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சரியா? திரைப்படம் காண்பிக்கிற நேரம் தான் அனைவருக்கும் தெரிய போது அந்த திரைப்படத்துல கதை என்னண்டு. ஆனா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு லவ் ஸ்டோரி. லவ் வந்தாலே பேரண்ட்ஸ் வந்து அதுக்கு கொஞ்சம் அகெயின்ஸ்டா இருப்பாங்க என்ற ஒரு கருத்து இருக்கா இல்லையா? கேங்ஸ்டரா இருப்பாங்களா? அகெயின்ஸ்டா இருப்பாங்க, அதாவது எதிர்ப்பா இருப்பாங்கன்னு சொன்னேன். ஓகே. இந்த படத்துல நாங்க அவங்கள இருவருக்கும் வணக்கம். சொல்லுங்க, நீங்க தான் ஹீரோட அம்மா அப்பாவா கதாபாத்திரம் பெற்று நடிச்சிருக்கீங்க. சொல்லுங்க, இந்த திரைப்படத்துல நடிச்சதை பற்றி உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? நாங்கள் 2 பேரும் நடிச்சது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அனுக்ஷன் எங்களோட பேரண்டபடியாக அவளுக்கு உதவி செய்கிறதுக்காக நடித்தாங்க. கஷ்டம்தான், எப்படியோ அவர் சொன்ன கொடுத்ததே நடிச்சாங்க. அதில் இவர் திருப்பி சொல்லியிருந்தாரு, ஹீரோட அம்மா வந்து லவ்வுக்கு கொஞ்சம் ரொம்ப சப்போர்ட் பண்ணி. என்ன வசனம் அது? அந்த ட்ரைலர்ல வந்து வெறும் அவர் அது காட்ட மாட்டேன் என்ன சொல்ல. அப்ப அவர் சொல்ல அவட நம்பரையாவது வாங்கினியாண்டு. இப்ப அவரோட மணியா
இல்லம்மான்னு சொல்லுவேன். சொல்லுங்க, அந்த அந்த வசனத்தை சொல்லிக்கலையே விளங்குது பெற்றோர் வந்து ஆதரவா இருந்திருக்கிறாங்க. அதாவது தன் மகண்ட விருப்பத்துக்கு வந்து பெற்றோர் ஒரு உதவியா இருந்திருக்கிறாங்க, இல்ல மகண்ட விருப்பத்தை வந்து அவங்க வளர்த்துருக்குறாங்க என்றதான் அந்த வார்த்தையிலேருந்து எங்களுக்கு விளங்குது. சொல்லுங்க, நீங்க அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கைக்குள்ள உங்களுக்கு உங்களோட உணர்வு எப்படி இருந்தது ஒரு பெற்றோர் என்ற வகையில? நார்மலாக வீட்டில் நடக்கிறது தான். நடந்ததா? இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. வாங்க எல்லாரும் சொல்லுங்க. எப்படியும் பிள்ளைகள விருப்பத்துக்கு இடம் கொடுக்குறது தான் வேலை எங்கள் 2 பேரும். விளங்கல? நாங்கள் 2 பேரும் பிள்ளைகள விருப்பத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்குறது தான், அது எல்லாருக்கும் தெரியும். அதாவது பிள்ளைகளோட விருப்பங்களுக்கு வந்து நீங்க வந்து முன்னுரிமை கொடுக்குறீங்க. இந்த திரைப்படத்திலையும் உங்களுக்கு அப்படி ஒரு கதாபாத்திரம் கிடைச்சிருந்ததால அது வந்து உங்களுக்கு இலகுவா இருந்திருக்கும், அப்படித்தானே? ஓகே, இவ சொன்னதுக்கு பெரியாக்கள் காய் தட்டினமோ இல்லையோ, சின்ன படியில் எல்லாரும் சத்தமா காய் தட்டி இருக்கணும். இல்ல அந்த அந்த எங்கட இத குறும்படம்ல இப்ப அனுக்ஷன் படம் தான் குறும்படம்டா சொல்லுவேன். இல்லாட்டி ஒரு மணித்தியாலம் மண்டபடியா குறும்படம் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்கு. ஓகே, ஏதோ இப்ப இப்படி படங்கள் நாங்க சொல்லலாம். இப்ப அதுல என்ன உங்களுக்கு கேள்வி? இல்ல அப்படி படங்கள் எல்லாம் நான் கனக படம் எங்கட இதுல படம் பார்க்கலாம், அந்த உண்மையாவே அந்த இதா நடிச்ச இப்ப இவர் நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் தானே, அது அந்த படத்திலே தெரியுது. என்னடா அவர் நல்ல இதா அவர் வந்து டீ கேட்பார் அவர்கிட்ட, அம்மா தாயே எனக்கு ஒரு டீ போட்டு தாங்கன்னு. அதுவும் சூப்பரா இருக்கும். எங்கட அப்பா எங்கட அம்மாட்ட கேட்கிற மாதிரியே இருக்கும். எப்படி கேட்கிறவே? அதாவது திரைப்படத்துல மட்டுமில்ல அவங்க நிஜ வாழ்க்கையிலேயே கணவன் மனைவியா இருந்ததால திரைப்படத்துல உங்களுக்கு இன்னும் அது இலகுவா இருந்திருக்கும். உங்களோட நடிப்பை வந்து கூடுதலா தத்ரூபமா காட்டுறதுக்கு உங்களுக்கு இலகுவா இருந்திருக்கும், அப்படித்தானே? சொல்லுங்க, ஹீரோவை பற்றி எப்படி நடிச்சிருந்தாங்க? எல்லாருமே இளமாக்கள், இளம் வயசுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த படம் தான் முதல் படமா இருக்குது, முதல் தடவை நடிச்சும் இருக்கிறாங்க. உங்களுக்கு அவங்களோட அந்த நடிப்புல நீங்க இந்த திரைப்படத்துல இருக்கீங்களா, எப்படி உங்களுக்கு உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது? மிச்சம் கஷ்டம் இல்லாமல் நடித்தாங்க அவங்கள. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் நடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் இந்த திரைப்படத்தில் நடித்தது மட்டும் இல்லாமல் நான் கேள்விப்பட்டேன், இந்த திரைப்படத்தில் நடித்த அவ்வளோ பேரையும் உங்களோட வீட்டில் நீங்கள் இருக்க வச்சு அவங்கள கவனித்து ஒன் வீக்குக்கு மேலே, ஒரு வாரத்துக்கு மேலே நீங்கள் அவங்கள கவனித்து உபசரித்து இந்த திரைப்படத்துக்கான ஆதரவை நீங்கள் முழு அளவில் கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு நீங்கள் வரவேற்பு இல்லையா? இப்படியெல்லாம் ஒரு ஆதரவு பெற்றோர் கொடுக்குறாங்கண்டா அது உண்மையில பாராட்டத்தக்க ஒரு விடயம். சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு இளைய ஒரு உங்களது உறவினராக தான் இருக்கிறார் அனுஷ்டன், என்னாலும் நீங்கள் அவர் வந்து சொல்லிக்குள்ள இப்படி ஒரு திரைப்படத்தை நடிக்க போகிறோம், இப்படி ஒரு திரைப்படத்தை இயக்க போகிறேன் என்று சொல்லிக்குள்ள உங்களோட முதல் வார்த்தை என்னவா இருந்தது? நீங்கள் எப்படி அவரை வந்து அணுகினீங்க? அனுஷன் அடிக்கடி கணக்க படம் செய்திருக்கிறார் சும்மா. அப்போ எல்லாத்துக்கும் இதுக்கு முதல்ல ஒருத்தர் செய்தவர். அப்போ நிறைய பேர் இருந்தவங்க வீட்டில், ஒரு 16 days போல் இருந்தவங்க. அதே மாதிரி அவருக்கு தெரியும். உடனே எங்கள்கிட்ட தான் கேட்டவர். இப்படி நாங்கள் இப்போ எப்பயும் அவருக்கு சொல்லியிருக்கேன், நான் ஏதாவது தேவைண்டா உடனே சொல்லி செய்கிறேன்ண்டு. மற்றது விபியை பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் நான் அன்னைக்கு எல்லாரும் நடிப்பாருண்டு. ஆனால் நடித்து அந்த நடிப்பு தனக்கே சாட்டிஸ்ஃபை ஆக மட்டும் நல்லா கஷ்டப்பட்டு நடித்தவர். அதுக்கு அவருக்கு ஃபர்ஸ்ட் அட்மையர் பண்ணணும். நிச்சயமா அந்த நடிச்சு முடிச்ச அப்புறம் அவர் என்ன கேட்கிறவர் இருக்க, நீங்க தீபன் டிவியில சொன்னீங்க, அந்த சீன் முடிஞ்ச அப்புறம் என்ன கேட்கிறவர்? How is it? How is it? என்ன சொல்லுவீங்க அதுக்கு? எல்லாரும் இப்ப படத்தை பார்க்கணும் என்ற ஆவல்ல இருக்கிறதால எல்லாரும் ஒரு பதட்டத்தோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, சத்தத்தை காணையில. சரி, நாங்க 1000 நிலவு உன்னிடம் கண்டேன் திரைப்படத்தில் கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சிருந்த எங்களுடைய கதாநாயகனுடைய தாய், தந்தையாக கதாபாத்திரம் ஏற்றிருந்தவர்கள் மற்றும் கதாநாயகனுடைய நண்பர்கள், கதாநாயகியின் நண்பி, நாங்கள் இவ்வளோ பெரிய மேடைக்கு அழைச்சிருந்தோம். இவங்களை நீங்கள் இனி திரையில தான் பார்க்க போறீங்க. நாங்கள் இனி இவங்களை ஸ்டேஜுக்கு கூப்பிட மாட்டோம். சரியா? எங்க உங்களோட கரகோஷம், எங்க உங்களுடைய நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக ஓகே சொல்லுங்க. ஒரு மைக்கே உங்களுக்கு கூட, என்னத்துக்கு 2 மைக் கொடுத்துருங்க.
ஓகே நான் உள்ளுக்கு போகிறேன் மூட போகிறேன்